தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபமேற்ற வலியுறுத்தி டிசம்பர் 18ஆம் தேதி முருக பக்தர் பூர்ணச்சந்திரன் தீக்குளித்து உயிர்த்தியாகம் செய்தார். மதுரை நரிமேடு பகுதியைச் சேர்ந்த அவருக்கு மனைவி 2 குழந்தைகள் உள்ளனர். பாரதிய ஜனதா மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டது. பூர்ணச்சந்திரன் மனைவிக்கு அரசு வேலையும் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணமும் வழங்க வேண்டும் என பாரதிய ஜனதா சார்பில் அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் பூர்ணச்சந்திரன் வீட்டிற்கு இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் வந்தார். அவரது மனைவி மற்றும் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். சாராயம் குடித்து இறப்பவர்களுக்கு நிவாரண நிதி வழங்கும் தமிழக அரசு தீபமேற்ற உயிர் தியாகம் செய்த பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்த குடும்பமே பக்தி நிறைந்த குடும்பம். ஆனால் அவங்க அப்படி பக்தி இருந்தாங்க கூட அந்த திமுக அந்த கட்சி மீது ஒரு பற்றுள்ளவங்களாக இருந்திருக்காங்க. கடவுள் மறுப்பாளர் முன்னாடி எங்கே போய் அந்த கடவுளுக்கு பக்கத்தில் இருந்தால் அதுக்கு ஒரு கெட்ட பேர் வரும் என்று கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரியார் சிலை முன்னாடி தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சுருக்காரு. இந்த திமுக கட்சியில் இருக்கிறதுனால இந்த அரசாங்கம் பார்த்துருக்கோம் உடனடியாக. அது மிக வேதனை அளிக்கின்றது. அவங்க படிச்சிருக்காங்க. நாம் ஏற்கனவே அந்த தியாகம் பண்ண அந்த நேரத்தில் அரசாங்கம் அவங்களுக்கு ஏதாவது அரசாங்க வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். நல்ல அரசாங்கம், நேர்மையான அரசாங்கம் இருந்ததுன்னா உடனடியாக அவங்களுக்கு ஏதாவது அரசு வேலை கொடுக்கணும். அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிதி அறிவிக்கணும். கள்ளச்சாராயம் காய்ச்சவனுக்கு பணம் கொடுக்குறாங்க, குடித்தவனுக்கு பணம் கொடுக்குறாங்க. இதை இன்னும் எதுவும் அறிவிக்காமல் இருக்காங்க. இது இந்த அரசாங்கத்தினுடைய மோசம் தான் நம்ம தெரிய வேண்டியிருக்குது. அதனால் அவங்க உடனடியாக நிதி அறிவிக்கணும், அவங்க அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் இந்து மூலியமாக வேண்டுகிறோம். நிறையா இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி சேர்ந்து கூட அது விரும்புகிறாங்க. இந்த அரசாங்கத்திலேருந்து யாரும் பார்க்கல, எம்எல்ஏவோ அமைச்சர்களோ யாராவது பார்த்து செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. இந்த மக்களும் அதுதான் விரும்புகிறாங்க. அப்படி தியாகம் ஒரு பெரிய தியாகம். மேலே கோழி வெட்டுவோம், ஆடு வெட்டுவோம் அப்படி ஒரு செய்தியை அந்த நவாஸ்கனிங்கிற ஒரு எம்பி அறிவிச்சனுடைய விளைவு தான் இங்கே ஒரு பதற்றத்தை உருவாகிருக்குது. இங்கே இருக்க எம்பியும் கூட சொல்கிறாங்க, இது மதசார்பற்ற தன்மை, மதசார்பற்ற நாடு, நாங்கள் அப்படி தான் நடந்துக்கிறோன்னு சொல்லியிருந்ததுன்னா இந்த எம்பி அன்றைக்கே அவங்கள கண்டிச்சிருக்கணும். அதை கண்டிக்கலை. இங்கே மேலே தெய்வமேத்தருக்கோ மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறக்கோ இந்த அரசாங்கமானது தடை செஞ்சுருந்தது. அவங்க இந்த கந்தூரி விழா அப்படிங்கிற விழாவுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் தொடர்ந்து இது ஆகாது அப்படின்னு தொடர்ந்து அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனுடைய விளைவாக இப்போ அவங்க அந்த மாமிசத்தை கொண்டு போய் மேலே சாப்பிடணும் அப்படின்னு விரும்பியிருக்காங்க. அந்த மக்களுடைய எதிர்ப்புனால இந்த கண் துடைப்புக்காக ஏதோ போலீஸ் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு தான். ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி இல்லை. நாம் என்ன சொன்னால் 2 பேர்த்துக்கு கூட இல்லை, 2 பேர்த்துக்கு தடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறோம். மேலே தெய்வம் ஏற்றறதுக்கான இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அதை விரும்புகிறாங்க. தெய்வம் ஏற்றணுங்கிறதுக்காக தொடர்ந்து அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. இந்த அரசாங்கம் உடனடியாக இடிக்கலைன்னா இது இன்னும் கொஞ்சம் புரட்சி மாதிரி வெடிக்கும். அதனால் அது எச்சரிக்கையாக இருந்து மேலே தெய்வம் ஏற்றுறதுக்கு இந்த அரசாங்கம் அறநிலையத்துறை அனுமதிக்கணுங்கிறது தான். கிராமப்புறங்கள் அந்த கிராமத்தினுடைய என்ன சொல்லுவாங்க, அந்த கிராம தலைவர்கள் அது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சில பேர் கூப்பிட்டாங்க. நாங்கள் இந்த போராட தயாராக இருக்கோம். மேலே நாங்கள் 48 கிராமம் இந்த கோவிலுக்கு சேர்ந்தவங்க, இந்த தெய்வம் ஏற்றக்கூடிய சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே எங்கள் தெய்வம் ஏற்றோன்னு விரும்புகிறோம். அதனால் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்கணும்னு கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி எல்லா கட்சியும் வரணும் அப்படி அவங்க அணுகிட்டு இருக்காங்க. அதுக்கான இந்த கிராமம் இந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கணுங்கிறத நாம் சொல்கிறோம்.